ಮುಷ್ಯವಾಗನ ಮೋದಗಸ್ತ ಸಾಂಬ್ರಕರಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನರೂಪ ಮಹೇಶ್ವರಭದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேச ரட்சமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவோட பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் மாத பலன்கள், வருட பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ பார்க்க போகிறது வருகின்ற ஆவணி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்தில் வருது ஆவணி. காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ரிட்ராகேஷனாக இருக்கிறார். நம்ம இந்த ரிட்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதில் உள்ளத பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த ஆவணி மாத பலன்கள், இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாதங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 23/8 ஆவணி மூலம் மற்றும் வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு வருடத்திற்கு 8 முறை தான் வரும். அப்படி வருது இந்த ஆவணி மாதத்தில் 23/8/2026 வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 26/8/2026 இந்த வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. ருக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அப்படி வரக்கூடியவங்களுக்கு ருக் வேதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உபகர்மா அப்படின்னாக்க பூனல் மாற்றக்கூடிய வைபவம். இதை தவிர மலையாள மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஓணம் பண்டிகை அன்னைக்கு தான் வருது. அந்த 26/8 ஓணம் பண்டிகை வருது. அதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க 27/8/2026 யஜுர்வேத உபகர்மா. இந்த யஜுர்வேதக்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு பூனல் மாற்றக்கூடிய வைபவம் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தேவிகள்லேயே முக்கியமான தேவி அப்படின்றது காயத்ரி தேவி. அந்த காயத்ரி தேவி இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவங்கள் செய்தாலும் நம்ம அந்த காயத்ரி தேவத்தை ஒரு நாளைக்கு 108 முறை சொன்னால் ஓம் போர்போசம் சத்வரேண்யம் மர்க்கோ தேவசிய தீமகி திரியோ யோன பிரஜோதியாத், நாம் தெரிஞ்சும் தெரியாத செய்த அத்தனை பாவங்களும், அதே போல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடியது உயர்ந்த மாதாவான காயத்ரி மாதாவை கும்பிடக்கூடிய நாள் அன்னைக்கு காயத்ரி ஜபம். அது கூட பார்த்தோம்னாக்க ஒரு சில மக்கள் வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய நாளும் அன்னைக்கு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/9 நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு பிறந்த நாளும் கொண்டாடுவோம். அப்படி எம்பெருமான் யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ண பகவானுக்கு உண்டான கோகுலாஷ்டமி அல்லது ஜென்மாஷ்டமி அப்படின்னு பேர். அந்த உயர்ந்த பண்டிகை வரக்கூடிய நாள் 4/9/2026. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/9/2026 சாம வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க உபகர்மா பூனல் மாற்றக்கூடிய வைபவங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பாலகங்காதர திலகரால் இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் விநாயகர் சதுர்த்தி. ஆரம்ப காலகட்டங்களில்
சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படலை. ஆங்கிலேயருடைய அடக்குமுறை இருந்ததுனால மீட்டிங் எதுவும் போட முடியாமல், எதுவும் பண்ண முடியாமல், சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கருத்துக்களை வெளி சொல்ல முடியாமல் இருந்துச்சு. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் விநாயகரை வச்சு விநாயகர் சதுர்த்தி மூலியமாக இந்துக்களுடைய எழுச்சியை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது எம்பெருமான் விநாயகருக்கு உண்டான சதுர்த்தி. இது முன்னாடி ஒரு சில மாவட்டங்களில், ஒரு சில மாநிலங்களில் மட்டும் கொண்டாடப்பட்டு இருந்துச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சத்ரபதி வீர சிவாஜி பிறந்த இடத்துலன மகாராஷ்டிராவில் கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது அப்படியே உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சு உலகத்தில் உள்ள 197 நாடுலையும் உள்ள இந்துக்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அவங்களால் கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தி. நம்ம அதில் வீட்டில் வச்சு களிமண்ணால் விநாயகரை செஞ்சு வணங்கி அவருக்கு உண்டான மோதகம் எல்லாம் படைச்சிட்டு ஒன்று ஒத்தைப்படையில் வரக்கூடிய நாள், 3வது நாளோ அல்லது 5வது நாளோ அல்லது 7வது நாளோ கிணற்றுல விசர்ஜனம் செய்யக்கூடிய நாள். அப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது ஒவ்வொரு பாரம்பரியமாக இந்துவில் பிறந்த அத்தனை பேருக்கும் முக்கியமான விழாவான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய நாள். அப்போ இந்த ஆவணி மாதம் பிறந்தாக்க, கடந்த மாதம் பார்த்தோம்னாக்கா ஆடி மாதம், ஆடி மாதத்தில் என்ன பண்ணோம், அம்மன்களுக்கு திருவிழாக்கள் வச்சுருந்தோம். அம்மன்களுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறது, ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாரும் பயிர் பண்ணிட்டு அந்த விவசாயிங்க சிரமப்படக்கூடிய காலகட்டங்களில் ஊரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அது அந்த விவசாயிகளோட பசி ஆத்துறது. போன மாதம் அம்மன் மாதம், இந்த மாதம் பார்த்தோம் அப்படின்னாக்க விநாயகர் மாதம், அதே போல் ஆவணி மூலம், வாஸ்து, இத்தனை வசந்த திதிகளும் இத்தனை வசந்த நாட்களும் வரக்கூடிய நாள். சரி, இப்போ இந்த 31 நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஃபஸ்ட்டு எப்போ செவ்வாய் அப்படின்னாக்க களத்தில் முன்னிருக்கிற போராளி, உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் உள்ளவங்க, புத பகவானுடைய ஆட்சி வீடாக கொண்டவங்க. இந்த காலகட்டங்களில் செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 2ஆம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். ஏன் அப்படின்னாக்க குரு இருக்கிறாரு, தனக்காரன் இருக்கிறாரு. அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டான யூபிஎஸ்சி, ரயில்வே சர்வீஸ் போர்டு, இந்த எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணக்கூடிய மிதுனராசி மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார். அங்கே சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அந்த சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால 4ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க வண்டி வாகன மாத்ருஸ்தானம். மாத்ருன்னா அம்மா, அம்மாவுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சதுனால மாத்ருவுக்கு சுகர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுமா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர 9ஆம் இடம் அப்படின்றது புகழ்ஸ்தானம். அந்த புகழ்ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்காரு. இந்த மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் படிப்பு விஷயமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் அங்கே புதிய பயிர்ப்பு படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு எடுக்க முயற்சி செய்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பு, கிரீன் கார்டு, விசா, பிஆர் போன்ற அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானாதிபதி சனியே இருக்கிறாரு, ஆனால் வக்ரமாக இருக்கிறாரு. அப்போ தொழில் பண்ணக்கூடிய மிதுனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அப்பு டவுனு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லா இருக்கும். நம்ம எப்போதுமே மாத பலன்கள் அப்படின்றது சொல்லக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சுக்கிட்டோம், அந்த பிளானட் மூவ் பண்ணுறது வச்சுக்கிட்டு தான் அந்த மாத பலன்கள் சொல்ல வரும். அப்படி பார்க்கும்போது புதனும் சுக்கிரனும் மாறுறாங்க. இப்போ 18/8/2026 சிம்மத்துக்கு புதன் போகிறாரு. அதுக்கு அடுத்தது 1/9/2026 துலாத்துக்கு சுக்கிரன் போகிறாரு. அடுத்தது 3/9/2026 கன்னிக்கு புதன் போகிறாரு. இப்போ இந்த 3 பிளானட்டும் மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த பாவங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க.
ஐயா அற்புதமா சொன்னீங்க. அதாவது மிதுனத்தை பொறுத்தவரை ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் எதிர்பாலனத்தவர் அதாவது 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவும் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலையும் பார்த்தீங்களா, ஏன்னால் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை, பணவரவிற்கு பஞ்சம் இல்லாத நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் செவ்வாய் ராசியிலேயே இருக்கு. ராசியில செவ்வாய் இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு, மருத்துவ அதாவது ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது 6ஆம் அதிபதினு வேற சொல்லக்கூடியவர். அதனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக ஆஸ்பத்திரி போயிட்டு வர வேண்டிய கட்டாயங்கள் அமையும். புதுசாக கடன் வாங்க வேண்டி இருக்கும். நிச்சயமாக ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஆவணி மாசத்துல இருக்கும். அதனால உடம்பை செக் பண்ணி வச்சுக்கோங்க. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஜாகிரதையா இருங்கோ. தண்ணி அடிக்க விட்டா குடிச்சுட்டே வாங்க, நல்லபடியா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு புத பகவான் அன்னைக்கே போடுறார். அதாவது 18/8/2026 அன்னைக்கே 3ஆம் இடத்துக்கு போறார். ஆட்சி பெற்ற சூரியனோட போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி இருக்கும். இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வரும். கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் புத பகவான் போறார். எப்போ 3/9 அந்த அன்னைக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துக்கு போறார். 4ஆம் இடத்துக்கு போய் 4ஆம் இடத்தில் மூல திரிகோண வீடாக புதனுக்கு அமையிறது. அதனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் கம்யூனிகேஷன் லெவல்ஸ், அதை தவிர பார்த்தலையானால் இந்த சிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏரோநாட்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டு, டிராஃப்ட்மேனாக இருக்கிறவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கார். நீச்சப்பட்டு போறார். 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போறார். அதனால தாயின் உடல்நிலையில சற்று பின்னடைவு, குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளவு நாள் இருக்கும்னா 1/9 அன்னைக்கு பார்த்தோம்னா 4ஆம் அதிபதியே 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போறார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போறது. குழந்தைகள் நீங்கள் சொல்றதை கேட்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் வலுப்பெறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று போறார். புதனும் ஆட்சி பெற்று போறார் 4ஆம் இடத்துல. 2 பேருமே ஆட்சி பெற்று போறது மிகப்பெரிய மாற்றங்களை, ஏற்றங்களை கொடுக்கக்கூடும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். வெளிநாடு போய் படிக்கிறது, அதை தவிர உங்களுடைய படிப்புல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமையும். அதோட லாபஸ்தானமும் மிகுந்த நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருந்தாலும் சிறு சிறு தொழில்கள், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் பார்த்தாலேனால் இந்த திரைத்துறையில பார்த்தீங்களா, அதாவது சின்ன திரை பெரிய துறையில ஆர்ட் டைரக்டர்ஸ், அதை தவிர இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள், ஏற்றங்கள், புதுசாக கான்ட்ராக்ட் சைன் ஆகுது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னும் பொழுதும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மிதுன ராசி என்பவர்களுக்கு சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் 25/8/2026, 26/8/2026, 27/8/2026 இந்த 3 நாட்களும் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் பயணங்களை செல்றது தவிர்ப்பது சிறந்தது. சரி, ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் கொடுக்க வேண்டிய பலன்கள் கொடுக்கல அப்படின்னாக்க சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் திருப்பதியில் உள்ள திருவேங்கடமுடையான். அந்த திருவேங்கடமுடையான தரிசிக்க முறை அப்படின்றது ஃபஸ்ட்டு கீழே திருச்சானூரில் பத்மாவதி தாயாரை தரிசிச்சுட்டு, அதுக்கு அடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை சேவிச்சுட்டு, அதுக்கு அடுத்தது மேலே திருப்பதி மலைக்கு போயிட்டு திருப்பதி எம்பெருமானுக்கு இடம் கொடுத்த வராக சுவாமியை சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் சீனிவாச அலமேலு வங்கா சமேத சீனிவாச பெருமாளை சேவிச்சுட்டு அன்னப்பிரசாதம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த முறையில் திருப்பதி போனால் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் வருமா? திருப்பம் வரும்.
சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதன சிவன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள புத பகவானுக்கு பச்சை பயிறு சுண்டல் பண்ணி விநியோகம் பண்ணுங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் புத பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதுவும் புத பகவானுக்கு புதனுடைய உரையான காத்தால் 6 to 7 பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த எளிய பரிகாரங்கள் செஞ்சுட்டு இருந்தால் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரையிலும் சட்டக்குறை 31 நாளுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுனத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் உடல் நலத்தில் கவனம் தேவை. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும். தொழிலில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் லாபத்தில் பஞ்சமில்லை. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் திடீர் பணவரவு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு முதல்ல ஒரு 15 நாள், அதாவது 18ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி 1/9/2026 வரணும் பார்த்தலையானால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. கஷேத்திராடனம் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.